ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகர் சேனல். இன்றைக்கி நம்ம பூரி ஜெகநாத் டெம்பிள் போகிற விழாக்கு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ ரெடியாகி கிளம்பி நின்றுட்டுருக்கோம். நைட் டைம் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லிப்பர் பஸ் தான். நாங்கள் வந்து ஜார்சுகுடாவில் இருக்கோம், ஒடிசாவில். இந்த வீடியோ எடுத்து ஜனவரி 25th 24th எடுத்தோம். இப்போ பஸ்க்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஜார்சுகுடாவில். என்ன பஸ்ன்னு கேட்டிங்கன்னா குணால் டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்லீப்பர் பஸ் தான். ஃபுல்லாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குணால் பஸ்ஸும் வந்துருச்சு, வாங்க எங்கள் கூட பயணிக்கலாம். இதனால் எவ்வளோ ஈஸியாக தரிசனம் பண்ணணுன்னு மட்டும் நினைக்காதீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இதேமாதிரி தமிழ் பசங்க, தமிழ்நாடு ஆட்கள் ஜார்சுகுடாலையோ இல்லை ஒடிசாலையோ இருந்தீங்க, பூரி ஜெகநாத் டெம்பிள் போகணுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜார்சுகுடாலேருந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணது பஸ்ஸில் ப்ரிப்பேர் பண்ணோம். பஸ்ஸில் ஸ்லீப்பரில், ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க, எல்லோரும் இதாக ஃப்ரீயாக டயர்டெலாம் போகணும் அப்படின்றக்காக நாங்கள் ஸ்லீப்பரில் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நாங்கள் 4 பேருக்குமே சேர்த்து 2000 சம்திங் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2200 இல்லை 1800 சம்திங் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் மேக்மெட் ட்ரிப்பில். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோவா டயர்டாகவும் தெரியல. ஆனால் அங்கே போனப்புறம் எவ்வளோ டயர்டாச்சு என்ன இதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் தயவு செஞ்சு. பசங்களை எப்படி இதாக கூப்பிட்டு போகிறோமோ திரும்ப வரும்போது பார்ப்பீங்க, அவ்வளோ டயர்டாக கூப்பிட்டு வருவோம் பாருங்களேன் நீங்களே. இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ மணி 12 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி பக்கத்தில் இருக்கும். இடையில நிப்பாட்டினாங்க ரெஸ்ட் ரூமுக்கு அப்படி. அப்போ நான் மட்டும் தான் இருந்துருக்கேன். பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. பிஎஸ்சிஏபிடி புவனேஸ்வரோட அந்த இடத்துல தான் நம்ம என்னமோ முண்டா பஸ் ஸ்டாண்டு சம்திங் சொல்லுவாங்க, மறந்துட்டேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஜாஸ்பிட்டலேருந்து வந்தீங்கன்னா அங்கே தான் நிப்பாட்டுவாங்க. இப்போ நம்ம அந்த வழியில் காலையில் அதிகாலையில் போயிட்டுருக்கோம். காலையில் நியர்லி இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 5:30 5:45 6 மணி பக்கத்தில் இருக்கும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மிஸ்ட் அந்த சைட்லலாம் இப்படி தெரியுது பாருங்களேன். இப்போ நம்ம சூரியன் வந்து பக்கத்துலேயே வருவார், அவரை கேப்சர் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம் பாருங்கள். இந்த சூரியன் வந்து நம்ம பூரி ஜெகநாத் வந்து நம்ம அந்த நதியோட பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பார்க்க சூப்பராக, நதின்றேன் சாரி, சமுத்திரம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பூரி ஜெகநாத் இந்த இந்தியாவில் வந்து இருக்கிற தரிசனம் பண்ணக்கூடிய டெம்பிளில் ஒன் ஆஃப் த மெயின் டெம்பிள் நம்ம பூரி ஜெகநாத் டெம்பிள். இதெல்லாம் நீங்கள் நம்ம ஹிந்து இதில் வந்து தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால் நாங்கள் இங்கேயே இருக்கோம், சரி இருக்கிறப்ப தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்றக்காக தான் நாங்கள் பிளான்லாம் பண்ணவே இல்லை, சடனாக போனோம். இப்போ நிறையா வாட்டி பிளான் பண்ணி கேன்சல் ஆகிருக்கு நிறைய விஷயங்களால். அதனால் வந்து இந்த வட்டம் பிளான் பண்ணல, போய் ஆகிட்டோம். இப்போ வந்து இறங்கிட்டோம். நாங்கள் வந்து பூரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணோம். ஆட்டோ எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் ஆட்டோ புக் பண்ணுறவங்க இங்கே பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்து புக் பண்ணுங்கள். ₹20 சம்திங் தான் கேட்பாங்க ஷேர் ஆட்டோவில். ஆனால் உள்ளே கேட்டிங்கன்னா ₹100 150 200 அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. ஏன்னா நம்ம மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சிடும் சவுத்துன்ட்டு. இப்போ மெயினாக வந்து டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். அந்த மேலே அந்த டெம்பிள் அந்த கொடி ஃப்ளாக் படுக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் அங்கே போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். மொபைல்லேருந்து எதுவுமே அளவு கிடையாது, இன்க்ளூடிங் பெல்ட்டு. பக்கத்தில் சின்ன ரூம் எடுத்தோம், அதிலே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம், ரெடியாகி கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போக. கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தாச்சு, தரிசனம் முடிச்சாச்சு. மணி எவ்வளோன்னு கேட்டிங்க 5:30. நாங்கள் கோயிலுக்குள்ளே கிளம்பும்போது வரிசையில் நின்று 7:30 கிளம்பணும். கீழே 5:30 தான் வந்தோம். இங்கே மெயின்டெனன்ஸ் எதுவுமே சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா போய் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நாங்கள் ஆனால் கஷ்டப்பட்டு தான் கடவுளை பார்த்து தரிசனம் பண்ணோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. கோயில் உள்ளெல்லாம் சூப்பருங்க, அது குறை சொல்லவே மாட்டேன், குறை சொல்ல முடியாது. பாருங்கள் இப்படி ஆர்கிடெக்ட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஜெகநாத் பார்க்க அழகாக இருந்துச்சு. டெம்பிள் சூப்பர், ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு. நீங்கள் குழந்தைங்களோட போகிறீங்கன்னா தயவு செஞ்சு பீக் டைமாக போகாதீங்க, ஃப்ரீ டைமாக பார்த்து தரிசனத்துக்கு போங்க. நாங்கள் போனது ஜனவரி 25th ஆமாம் 26 அன்றைக்கி ஹாலிடே வேறு, நல்ல பயங்கரமான கூட்டம். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். அடுத்து நாங்கள் என்னன்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம். பஸ்ஸே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துட்டு பஸ்ஸில் போங்க, கொஞ்சம் கம்மியான காசாகும். ஆட்டோவில் ஜாஸ்தி கேட்பாங்க. போய் என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே 3 பேருமே 4 பேருமே ஃபுல்லாக டயர்டு. சும்மா பேருக்கு வந்துட்டுமே அப்படின்னு பீச்சுக்கு போகணுன்றக்காண்டி போனோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து நம்ம லிங்கராஜ் டெம்பிள் வேறு தரிசனம் போகணுன்றக்காண்டி இப்போ பீச்சில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். அந்த பீச்சுக்கு உட்காந்துருக்க அந்த ஷேர் வந்துமே ₹100 ரெண்ட்டு கொடுத்துட்டு, சரி ஓகே ரெண்ட்டு போனால் போதுன்ட்டு டயர்டில் உட்காந்துருக்கோம். ஒன்றும் பண்ண முடியல பாருங்கள். பீச் முன்னாடியே இருக்குது, என்ஜாயும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒட்டகம் வாடை தான், பயங்கரான வாடகம். அந்த வாடை ரொம்ப மோசமாக இருந்துச்சு.
பசங்க எல்லாமே ரொம்ப பாருங்கள், ஏதாவது பேச சொல்றதுக்கு பேசவே மாட்றான். பாவம் கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது, பசங்களுக்கு இவ்வளோ இருக்கும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பூரி ஜெகநாத்துக்கு ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ரஷ்ஷான டைம் எதுன்னு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாலிடே டைம் போகாமல் ஃப்ரீ டைமாக போங்க, தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு. அதான் இந்த வீடியோவோட முக்கியமான அவுட்புட்டே அதுதான், கன்க்ளூஷனே இதுதான். நீங்கள் ஃப்ரீ டயத்தில் போங்க, தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த ரசான டயத்தில் தான் போகணுன்னு ஒரு இது இல்லை. ஏன்னா நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா உள்ள மொபைல் எதுவுமே அலோவ் கிடையாது. மொபைல்லேருந்து இன்க்ளூடிங் எந்த ஒரு ஐட்டமும் அலோவே கிடையாது. அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதை போட்டிருந்தேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. ஏன்னா பசங்கள்லாம் வச்சுருந்தேன், பின்னாடி பிடிச்சி புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக அங்கே பூரி பீச்சு அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி அதே சேம் குணால் டிரான்ஸ்போர்ட்டில் பூரியிலேருந்து புவனேஸ்வர் வந்தாச்சு. வந்துட்டு இந்த ஹோட்டல் பிடிச்சாச்சு. ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் நைட்டு. ஹோட்டல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து அந்த கிராண்ட் ஹோட்டல், ஆனால் இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. சம்திங் 2000 சம்திங் எவ்வளோ வாங்கினாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் தான். சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்களே பார்க்குறீங்களே எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இதை விட கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோவா ஒர்த்தாக இருக்காது. இன்னொன்று லேட் நைட்டாகவும் ஆச்சு. 5 ஸ்டார் இருக்கிறதா பார்த்து போகிறது தான் ஃபேமிலிக்கு பெஸ்ட்டு அப்படின்ட்டுக்காண்டி நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். இந்த வீடியோ எடுத்தது காலையில், அடுத்த நாள் காலையில், நைட்டு இருக்குல்ல, காலையில் எடுத்தோம் வீடியோ. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். இங்கிலீஷ் பேப்பருங்க. சும்மா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் 4 வார்த்தை படிச்சுட்டு சும்மா ஓட்டிகிட்ருக்கேன், அவ்வளோதான். பேப்பர் படிக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் நம்ம தமிழ் மீடியத்தில் படித்ததுனால இங்கிலீஷில் கொஞ்சம் பிரச்சனை. அடுத்து ரெடி ஆகிடுச்சு, ஹோட்டலை வெக்கேட் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டல் கிராண்ட் சென்ட்ரல் அப்படின்ற ஹோட்டலில் இருந்தோம். அடுத்து கிளம்பி லிங்கராஜ் டெம்பிளுக்கு கிளம்பியாச்சு தரிசனம் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கேயும் முடியாமல் போச்சு. லிங்கராஜ் டெம்பிளுக்கு அவ்வளோ பெரிய க்யூங்க, தரிசனம் பண்ணவே முடியல. ஏன் முடியலன்னா க்யூ அப்படி அந்த மாதிரி. அதுக்கடுத்து மெயின் இஷ்யூ என்னென்னா, டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், ரிட்டன் டிக்கெட்டு. அந்த ரிட்டன் டிக்கெட்டும் அந்த பஸ்காரன் என்ன பண்ணிட்டான், பஸ்ஸு பிரேக் டவுன் சொல்லிட்டு கேன்சல்னு சொல்லிட்டான். அதில் பாதி மெண்டல் இதாகிடுச்சு. ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கே நான் ரிட்டன் கிளம்பி ஆகணும், நாளைக்கு நான் டியூட்டி போனாகணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தப்போ முடியல. அதனால் இங்கேருந்தே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் டிக்கெட்டு வேறு ஏதோ அப்படி பிடிச்சி காலை பிடிச்சி கையை பிடிச்சி திரும்ப குணால் டிரான்ஸ்போர்ட் ஸ்லீப்பர்லேயே பஸ்ஸு டிக்கெட்டை போட்டாச்சுங்க. டிக்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் போகிறது வந்து அதே நைட்டு 9:30 தான் பஸ்ஸு. அதனால் நாங்கள் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு திரும்ப புவனேஸ்வர் பஸ் ஸ்டாண்டு. இது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, நான் சின்னதாக நினச்சேன், ஆனால் பெரிய பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. பாரிமுண்டா பஸ் ஸ்டாண்டு குச்சி சம்திங் எல்ஸ் இந்த பேர் புவனேஸ்வரில். நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இங்கே தான் எல்லா பஸ்ஸுமே நிற்கும், இங்கேருந்து தான் கிளம்பும். ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லா பஸ்ஸுமே. ஆக்சுவலி இங்கே எல்லாமே ப்ரைவேட் மயமாக தான் இருக்குது பஸ் எல்லாமே. பஸ்ஸில் இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே கான்ட்ராக்டர் பேசிஸில் இருக்காங்க. டிரைவர் ப்ளஸ் கான்ட்ராக்டர் எல்லாருமே இங்கே. நம்ம சைடு மாதிரி பெர்மனெண்ட் எம்ப்ளாயெல்லாம் கிடையாது. இந்த பஸ் தான் இங்கே ஃபைனலாக நம்ம போகிற போகுது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.